எங்க வீட்டுல டிவி கிடையாது. எங்க அக்காக்கு கண்ணு தெரியாது, சோடா புட்டி. பக்கத்து வீட்டுல தான் டிவி. 50 பைசா கேட்கறாங்க. 50 பைசாலாம் இல்ல. எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி போய் அவங்க வீட்டுல தண்ணி கிணி பிடிச்சி கொடுத்தோம்னா உள்ள உட்கார வச்சிருவாங்கன்னு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. எங்க அக்காவை கையில பிடிச்சிட்டு ஃபுல்லா கதை சொல்லிட்டேன். அவ கையை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்து வீட்டு கூட்டிட்டு போனேன். காசு எல்லாம் உள்ள அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. கூட்டிட்டு மேல வந்து எங்க அம்மாட்ட காசு கேட்கறாங்க. இந்த அத்திவரதர் மாதிரியே படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருக்காங்க. தூங்குற மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. காலை பிடிச்சி பார்க்கறோம். 7 மணி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேல அந்த பூதத்தையாவது காட்டிடுறேன் அக்காவுக்கு. கையில பிடிச்சிட்டு தெருவுல ஓடுறேங்க. நானு திருப்பூர் வீடுன்னு ஒரு வீடு இருக்கு எங்க தெருவுல, திப்பு தெருவுல. திருப்பூர் பனியன்காரங்க வீடு, பல மாடி கட்டியிருப்பாங்க. உங்க வீட்டுல டிவி இருக்குன்னு தெரியும். கூட்டிட்டு போறேன். கதவு அடைச்சிருக்கு. கதவு தட்டுறேன், திறக்கிறாங்க. செய்திக்கு 5 நிமிஷம் இருக்கு. 7 மணிக்கு செய்தி. எங்க அக்கா அந்த படம் பார்க்கணும்னா செருப்பு எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல உட்கார சொல்றாங்க. நல்ல பரவாயில்ல உட்காருங்க. எங்க அக்கால செருப்பு கட்ட உட்கார்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுல்தானா, எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறாங்க. அவ்வளவு தூரம் டிவி தெரியலங்குது எங்க அக்கா. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. மனசெல்லாம் அப்படி ஒரு நெருப்பு. எங்க அக்கா கையை பிடிச்சிட்டு, அந்த சின்ன வயசுக்கு யோசிக்கிற மனசு சூடா பிடிச்சுக்கிட்டு தெருவுல தர 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 தரன்னு இழுத்துட்டு வரேன். அப்ப மனசுல நினைக்கிறேன், இனிமேல் எவ வீட்டுக்கும் டிவி பார்க்க போகக்கூடாது. சொந்தமா காசு வாங்கி சம்பாதிச்சு வீட்டுல டிவி போட்டு அப்புறமா தான் டிவி பார்க்கும். அந்த வினாடியில முடிவு பண்றேன். அது வரைக்கும் சொந்தமா வீட்டுல என்னுடைய பேச்சு போட்டியில நான் சம்பாதிச்ச காசை கொடுத்து 3500 ரூபாய் கிரவுன் கருணா சூப்பர்னு ஒரு டிவி போட்டி. ஜப்பான் நாட்டுல போயிட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர். மீன் இருக்குல்ல, உயிரோடு மீன் சாப்பிடுவாங்க. நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்த போது ஒரு ஜாப்பனீஸ், ஒரு தமிழர் ஜாப்பனீஸை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் எங்களுக்கு விருந்து இருந்தது. வெஜிடேரியன் ஃபுட் தான் கொடுத்தாங்க. என் கூட வந்த ஒரு பேச்சாளர் கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேட்டார்னா, மீன் நாருமே பச்சையா சாப்பிட்டா எப்படி சாப்பிட்றீங்கன்னு கேட்டார். அந்த அம்மா அதுக்கு ஒரு பதில் சொல்லுச்சுங்க. சூப்பர் பதில். அது நாரத்துக்கு முன்னால நாங்க சாப்பிட்டுருவோம், நீங்க தான் நாரணத்துக்கு அப்புறமா சமைக்கிறீங்கன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த பதில். உயிரோட மீனை அவங்க சாப்பிடுறாங்க, பசுமையா அப்படியே சாப்பிடுறாங்க. ப்ரானிக் ஃபுட்டா சாப்பிடுறாங்க, அப்படியே பசுமையா சாப்பிடுறாங்க. சொன்னா அங்க இருந்து ஒரு மீன் கொண்டு வந்து போட்டிருக்கிறாரு ஒரு மீனவர். மீன் விக்கல, ஏன்னா மீன்ல உயிர் இல்ல மீன்ல. இந்த உயிரோட மீனை பிடிச்சிட்டு வந்து போடுறது. நீங்க மீன் வீட்டுல சமைக்கிறவங்களுக்கு தெரியும். ஆச்சியோ அம்மாவோ மார்க்கெட்டுக்கு போன உயிருள்ள மீன் கிடைக்கலம்பாங்க. உயிருள்ள மீன்னா துடிச்சிட்டு இருக்கிற மீன் இல்ல, அந்த மீனை தொட்டாலே அதுல உயிர் இருக்கும். அது இறந்து போயிருந்தாலும் அதுல உயிர் இருக்கிற மீனா இருக்கும். அதான் ப்ரானிக் ஃபுட். அது வந்து இல்ல, யாருமே வாங்கல ஜாப்பனீஸ். உடனே அவன் என்ன செய்யறான், உள்ள போய் அது வந்து நன்னீர்ல இருக்கிற மீன் வெளியில வர்றதுக்குள்ள வந்து கெட்டு போகுது. அதனால அது மறுபடியும் அந்த நன்னீர்லயே போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்தாலும் கடல்ல அந்த பெரிய ஏரியில நீந்தன மீன் சின்ன இதுல செத்து போகுது. அதுக்கு அவன் ஒரு ஐடியா பண்ணாங்க. என்ன ஐடியா பண்ணானா, பெரிய சொரா மீன் இருக்குல்ல, சுறாவை உள்ள போட்டான். பெரிய சுறாவை 2 உள்ள போட்டான். அந்த பேரல்ல போட்டுட்டு மீனை பிடிச்சிட்டு வந்தான். எல்லா மீன்ல அந்த சொரா வந்து ஒரு 100 மீன் போட்டானா ஒரு 20 மீன் சாப்பிட்டுருச்சு சொரா. ஆனா மீதி இருக்கிற 80 மீன் உயிரோட இருந்துச்சு. அதுக்கு அவன் காரணத்தை எழுதுறான். அந்த ஏரியிலிருந்து எடுத்த மீன் உள்ளே வந்து சேருகின்ற பொழுது அது தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது அப்படிங்கிற நிலையில வந்து சேருது. அதனால அதுல உயிர் இல்ல. ஆனா இந்த சுறாவை போட்ட பிறகு அந்த மீன் வந்து சாப்பிடறதுக்காக அந்த சுறா சுத்தும் பொழுது அந்த போராட்டத்துல இருந்தது பாருங்க, அந்த மத்த மீன்கள், உயிர் கொடுக்காத மத்த மீன்கள் அந்த போராட்ட குணத்தாலேயே உடம்புல உயிர் சத்தோட வந்து சேர்ந்துருச்சுன்னு எழுதுறாங்க. சொல்லிட்டவன் என்ன சொல்றான், போராட்டம் இருக்கின்ற வரைக்கும் தான் வாழ்க்கையில் உயிர்ப்பு இருக்கும் என்று பேசுகிறான். போராட்டம் வேண்டாம் என்று சொல்லுவதல்ல, போராட்டத்தை சரியாக எதிர்கொள்ளக்கூடிய, அது எந்த போராட்டமாகவும், ஒண்ணு மன போராட்டமாகவும் இருக்கலாம், உடல் போராட்டமாகவும் இருக்கலாம், சமூக போராட்டமாகவும் இருக்கலாம். அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களே தவிர மற்றவர்கள் தோற்று போகிறார்கள். போராட்டத்தை பார்த்து பயந்து போறது அல்ல, போராட்டம் வேண்டாம் என்று சொல்லுவது அல்ல, இருக்கின்ற போராட்டத்தை சரியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள். எனக்கு சாதாரணமா ஒரு டீச்சரா இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம இன்னைக்கு +1 +2 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நடத்துறாங்க. இப்போ 3rd ஸ்டாண்டர்ட்கே நடத்த வேண்டியதா இருக்கு. ஏன்னா அங்க ஃபெயில் ஆக போறாங்க இப்போ. ஸோ எல்லாருக்கும் வந்து
அந்த மோட்டிவேஷன் தேவைப்படுது. இப்போ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டினுங்க, எனக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். நான் காலையில சாப்பிடும் போது சொல்றாருங்க மனுஷன், தட்டுல என்ன இருக்குன்னு பார்த்து நானும் சாப்பிடலான்னு பார்த்தேன். பரமன் சார், என்னதான் சாப்பிடுறீங்க, இப்படி ஃபிட்டா இருக்கிறீங்களே? நான் எல்லாம் சாப்பிடுவேன் இருப்பாருங்க. அப்படி கோவம் வந்துச்சுங்க எனக்கு. யாருக்கிட்டே போய் நீங்க இவ்வளவு நல்லா இருக்கிறீங்களே, நான் அதெல்லாம் ஒண்ணுமே போட்டுக்கிறது இல்லைங்க, ஜஸ்ட் அப்படிம்பாங்க. ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணுகிட்ட எக்ஸாமினேஷன் ஹால் போகும்போது கூப்பிட்டு கேளுங்களேன், சும்மா பேசினாலே சொல்லுவாங்க ஒண்ணுமே படிக்கலப்பா. பார்த்துருக்கீங்களா? நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டாங்க. டீச்சரா சொல்றேன், ஃபர்ஸ்ட் மார்க் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ப்ரொஃபஸர் ஆயிருப்பீங்க சார். நல்ல வேலை படிக்கல, பெரிய தொழிலதிபர் ஆயிட்டீங்க, பெரிய தொழிலதிபர் ஆயிட்டீங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கணும். அப்படிதான் நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டும். எவ்வளோ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாளோ அவளெல்லாம் ஜெயிக்கணும். அப்படிதான். எப்படி இப்ப என் கிளாஸ்ல சத்யபாமா தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா, நான் 58 தான். சத்யபாமா எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. நான் எங்க நிக்கிறேன்னு சத்யபாமாக்கு தெரியும்ல. ஜெயிக்கிறதுங்க, வாழ்வில் ஜெயிக்கிறதுங்கிறது என்னது? மார்க் வாங்குறது இல்ல, பணம் சம்பாதிப்பது அல்ல, வாழ்க்கையை முழுமையாக கொண்டு சேர்ப்பது, முழுமையான நிறைவோடு இருப்பது. நம்மில் பல பேருக்கு இந்த ரகசியங்கள் தெரிவதில்லை. இந்த ரகசியங்கள் தெரியாத காரணத்தினால்தான் அவர் அழகா சொன்னாருங்க ஒரு விஷயம். ரொம்ப ஆழமா யோசிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில ரகசியங்களை சொல்கிறார்கள், ஆனால் அந்த ரகசியங்கள் புரிவதில்லை. அந்த புரிவதற்கு இன்னும் சில சொற்கள் தேவைப்படுகின்றன. இன்னும் சில சொற்கள். ரூமி சொல்றான் ஒரு வார்த்தையை, உங்க டைரியில போய் எழுதி வச்சுக்கோங்க. மெதுவாவே சொல்றேன், இப்ப எழுதாதீங்க, மனசுல எழுதுங்க, வீட்டுல போய் டைரியில கண்டிப்பா எழுதுங்க. உன் காரணங்களாலேயே நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது, உன் காரணங்களாலேயே நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்கள் மீது சந்தேகம் வராதது ஏன்? இது ரூமி கேட்கிற கேள்வி. உன் காரணங்களால் தான் நீ தோற்கடிக்கப்படுகிறாய், இருந்தாலும் நீ அடுத்தவர்களைத்தான் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அது எப்பொழுது உன் காரணங்களால் தான் நீ தோற்கடிக்கப்படுகிறாய் என்கின்ற அந்த சந்தேகம் அந்த காரணங்களின் மீது உனக்கு வருகின்ற பொழுது நீ சில எல்லைகளை அடைகிறாய். ரொம்ப ஆழமா உங்க மனசுல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சீங்கன்னா அது அது நிச்சயமா சாத்தியமாகுதுங்க. இந்த ரகசியம், பெரும் ரகசியத்தை ரொம்ப மன வெளிச்சமா சொல்றேன், மிக ஆழமாக எந்த விஷயத்தையாவது நீங்கள் நினைச்சீங்கன்னா அது உங்க காலடிக்கு வரும், உங்க முன்னால வந்து நிற்கும். என்னுடைய குருநாதர் என்கிட்ட சொன்னார், இஸ்லாமியர்கள் இறைவனுக்கு முன்னால் வழிபாடு நிகழ்த்துகின்ற பொழுது, பிரார்த்தனை நிகழ்த்துகின்ற பொழுது கையை தூக்கி இப்படி கட்டி நிற்பாங்க, கடவுளுக்கு முன்னால் நிற்போம். அப்படி நிற்கும் பொழுது அவர் சொன்னார், நீ எப்பொழுது தக்பீர் கட்டிட்டு அப்படி நிற்கிறியோ, இறைவனே உன் சபைக்கு முன்னால், உனக்கு முன்னால் நான் உன்னை பணிந்து இதோ வந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து நின்னாலே இறைவனுடைய அந்த கான்சியஸ் இருக்குல்ல, அது அப்படியே உங்களுக்கு முன்னால் இப்படி வந்து நிற்குமா, இங்க நிற்குமா. இந்த உணர்வோடு பிரார்த்திப்பது. முதல்ல மனதில் நம்மளை சுத்தி போடுறாங்க தெரியுமா, உப்பு சுத்தி போடுவாங்க. முதல்ல நம்புறோம் நமக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வெளியில போகுதுன்னு, அப்ப அது போயிடும். இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, மனதிற்குள் இந்த நம்பிக்கை, அதுதான் பல பேரிடத்தில் இல்லை. எல்லாரும் சொல்றாங்க, ஆனால் பல பேருக்கு அந்த ஆழமான அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. நான் ரொம்ப பிரார்த்தனையோட இதை சொல்றேங்க. சார் நிறைய விஷயம் சொன்னார், தலைக்குட்டி வெளியில அனுப்புனாங்க, எல்லோருக்கும் ஒரு கதை இருக்குல்ல. இந்த ஜெனரேஷன்ல முன்னேறின எல்லோருக்கும் ஒரு கதை இருக்கு. யாருமே வந்து சில்வர் ஸ்பூன் வச்சுக்கிட்டு பிறந்தவங்க இல்ல, வாழ்க்கையின் உயரங்களை எட்டியவர்கள். ரொம்ப ஆழமா சில விஷயத்தை யோசிங்க, நினைங்க, அது உங்க காலடிக்கு வருதா இல்லையான்னு பாருங்க. இன்னில இருந்து யோசிங்க. ஆனா கமிட்மெண்டோட யோசிங்க. இதை நான் முடிக்க வேண்டும் என்ற கமிட்மெண்டோட ஒன்றை யோசித்தால் அது வரும். எங்க வீட்டுல நாங்க 5 பேருங்க. எங்க அம்மா அப்பா ஒவ்வொரு மாசமும் சினிமா போவாங்க, ஒவ்வொரு மாசம் போவாங்க. ஆனா 5 பேர்ல யாராவது ஒருத்தரை தான் கூட்டிட்டு போவாங்க. நாங்க 4 பேரை வெயிட் பண்ணுவோம். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க பீரோ திறந்து அந்த ஸ்னோ ஒண்ணு வரும், அந்த ஸ்னோ போட்டாலே இப்படி இப்படி தொட்டு தொட்டு போடுவாங்க. அப்படி பார்ப்பேன், போனாலும் தெரியும் அப்பாவோட சினிமா போறாங்க. ஆனா யார் டேர்னோ அவங்க தான் கூட போவாங்க, ஒருத்தரை தான் கூட்டிட்டு போவாங்க. என் டர்ன் முடிஞ்சிருச்சுன்னா என்கிட்ட சினிமா போறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட எங்க போறேன்னு சொல்லுவாங்கன்னா, சுடுகாடு போறேன்னு சொல்லுவாங்க, கபர்ஸ்தான் அப்படிம்பாங்க. அப்பதான் கோவத்துல புள்ள நகர்ந்துரும்ட்டு.
அப்ப நான் சொல்ல நானும் வரேன்னு சொல்வேன். கபஸ்தானாலே தெரியும் சினிமா தியேட்டர் தான். நானும் வரேன்னு சொல்லுவேன். எனக்கு சினிமா பார்க்கறதுக்கு பிடிக்கும். ஒரு வாட்டி தான் 4 மாசம் வெயிட் பண்ணணுங்க. அப்படி நான் போய் பார்த்த ஒரு படம், இதுவரைக்கும் என்னால மறக்க முடியாத ஒரு படம், இன்னைக்கு கூட மறக்க முடியலைங்க. இன்னைக்கு கூட ஓடி போய் அந்த அலாவுதீனை பார்த்துட்டு வந்தேன். வந்த ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்துட்டு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு அந்த ஃபேரி டெய்ல் கதை. பட்டணத்தில் பூதம் படம் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, என்னன்னு தெரியலங்க. அந்த சின்ன வயசுல அந்த ஒரு 8-7 வயசுல நான் பார்த்திருப்பேங்க. என் மனசுக்குள்ள அப்படின்னு பாரா கையில அந்த லட்டு பெரிய பெரிய வடை எல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பதியில இருந்து டைரக்டா கொண்டு வருவாங்களே, அதெல்லாம் ஆன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த மாசம் வேற படத்துக்கு போறதுக்கு முன்னால சொல்றேன், 10 நாள்ல சொல்றேன், எங்க அக்காவுக்க அதே படத்தை கூட்டு போங்க. என் அக்கா பார்க்கணும் அந்த படத்தை. ஏன்னா நானும் எங்க அக்காவும் ஜோடி பார்க்கணும். எங்க அம்மா சொன்னாங்க அதெல்லாம் இல்ல, ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்கறதே ஜாஸ்தி, அதெல்லாம் பார்க்க முடியாது, நீ போ, அடுத்த மாசம் படமே கிடையாதுன்ட்டாங்க. என்னன்னு தெரியலங்க, 4 வருஷத்துல அந்த படம் டிவில போட்டாங்க. எங்க வீட்டுல டிவி கிடையாது, எங்க அக்காவுக்கு கண்ணு தெரியாது, சோடா புட்டி, பக்கத்து வீட்டுல தான் டிவி. 50 பைசா கேட்கறாங்க, 50 பைசாலாம் இல்ல. எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி போய் அவங்க வீட்டுல தண்ணி கிண்ணி பிடிச்சிட்டு கொடுத்தோம்னா உள்ள உட்கார வச்சிருவாங்கன்ட்டு எவ்வளவு முயற்சி பண்றேங்க. எங்க அக்காவை கையில பிடிச்சிட்டு ஃபுல்லா கதை சொல்லிட்டேன், அவ கையை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். பக்கத்து வீட்டு கூட்டிட்டு போனேன், காசு எல்லாம் உள்ள அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. கூட்டிட்டு மேல வந்து எங்க அம்மாட்ட காசு கேட்கறாங்க. இந்த அத்திவரதர் மாதிரியே படுத்துட்டு இருக்கிறாங்க, படுத்துட்டு இருக்காங்க, தூங்குற மாதிரி படுத்துட்டு இருக்கிறாங்க. காலை பிடிச்சு பாக்குறோம், 7 மணி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேல அந்த பூதத்தையாவது காட்டிருந்தேன் அக்காவுக்கு. கையில புடிச்சிட்டு தெருவுல ஓடுறேங்க நானு. திருப்பூர் வீடுன்னு ஒரு வீடு இருக்கு எங்க தெருவுல, திப்பு தெருவுல, திருப்பூர் பனியன்காரங்க வீடு, பல மாடி கட்டியிருப்பாங்க. உங்க வீட்டுல டிவி இருக்குன்னு தெரியும் எனக்கு. கூட்டிட்டு போறேன், கதவு அடைச்சிருக்கு, கதவு தட்டுறேன், திறக்கிறாங்க. செய்திக்கு 5 நிமிஷம் இருக்கு, 7 மணிக்கு செய்தி. எங்க அக்கா அந்த படம் பார்க்கணும்னா செருப்பு எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல உட்கார சொல்றாங்க. நல்ல பரவாயில்ல உட்காருங்கிறேன் எங்க அக்காவை. எங்க அக்கால செருப்பு கட்ட உட்கார்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுல்தானா, எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறாங்க. அவ்வளவு தூரம் டிவி தெரியலங்குது எங்க அக்கா. என்ன பண்றதுன்னு தெரியலங்க, மனசெல்லாம் அப்படி ஒரு நெருப்பு. எங்க அக்கா கைய பிடிச்சிட்டு, அந்த சின்ன வயசுக்கு யோசிக்கிற மனசு சூடா பிடிச்சுக்கிட்டு தெருவுல தர 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 தரன்னு இழுத்துட்டு வரேன். அப்ப மனசுல நினைக்கிறேன், இனிமேல் எவ வீட்டுக்கும் டிவி பார்க்க போகக்கூடாது, சொந்தமா காசு வாங்கி சம்பாதிச்சு வீட்டுல டிவி போட்டு அப்புறமா தான் டிவி பார்க்கணும். அந்த வினாடியில முடிவு பண்றேன். அது வரைக்கும் சொந்தமா வீட்டுல என்னுடைய பேச்சு போட்டியில நான் சம்பாதிச்ச காசை கொடுத்து 3500 ரூபாய் கிரவுன் கருணா சூப்பர்னு ஒரு டிவி போட்டி. எங்க அம்மா இருக்குதே, அதையும் டோர் போட்டு லாக் பண்ணி வச்சிரும். தெரியும்ல, டோர் வரும் டிவிக்கு, முதல்ல டோர் போட்டு லாக் பண்ணி வச்சிரும். கடைசி வரைக்கும் எங்க அக்காவுக்கு நான் பட்டணத்தில் பூதம் காட்டவே முடியல. அவ்வளவுதான், ஒரு படம் வந்துட்டு போயிருச்சு. எம்ஏ முடிக்கிறேன், டெல்லியில இருந்து ஒரு லெட்டர், தூர்தர்ஷன்ல சென்சார் கமிட்டி மெம்பருக்கு செலக்ட் ஆகிருக்கிறதுல உங்க பேர் வந்து ரெக்கமெண்டேஷன்ல போயிருக்கு, நீங்க இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணுங்கன்னு. நான் இன்டர்வியூக்கு போறேன். அப்ப நட்ராஜன் சார் வந்து ஹெட் ஆஃப் த தூர்தர்ஷன்ல இருக்காரு. உள்ள போறேன், 500 ரூபாய்க்கு காசோல கொடுத்து டிவி பார்க்க சொல்றாங்க. அதுல வரக்கூடிய படங்களை நாம வந்து சென்சார் பண்ணணும். சென்சார் பண்ணி கையெழுத்து போட்டோம்னா அவங்களுக்கு காசு போகும். ஏ கிரேடுக்கு 3 லட்சமோ ஏதோ, பி கிரேடுக்கு 2.5 லட்சம், சி கிரேடுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஏதோ இருக்கு. கையில பேப்பர் வச்சுக்கிட்டு உட்கார்றேன் படம் பார்க்கறதுக்கு. என்ன படங்கிறீங்க? பட்டணத்தில் பூதம், ஃபர்ஸ்ட் படம். எந்த படம் பார்க்க முடியாம தெரு தெருவா ஓடுனேனோ, எந்த படத்தை என் தங்க அக்காவுக்கு காட்ட முடியாம மனதுல வைராக்கியத்தை வளர்த்து கொண்டேனோ, அந்த படம் ஏசி ரூம்ல நானும் 2 பேருக்கு எங்களுக்கு மட்டும் பிரத்யோகமா போட்டு காட்டி கையில ஒரு பேப்பர் கொடுக்கறாங்க. அந்த பேப்பர்ல எழுதுறேன், தமிழகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் மகிழக்கூடிய வகையில் இந்த படம் படமாக்கப்பட்டிருப்பதனால் அனைவருக்கும் இது ஒளிபரப்பலாம் என்று பரிந்துரை செய்கிறேன், ஏ கிரேட் வழங்கப்படுகிறதுன்னு கையெழுத்து போடுறேன். எந்த படத்தை பார்க்கவே முடியவில்லையோ, எந்த குழந்தைக்கு அந்த படத்தை காட்டவே முடியவில்லையோ, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் மறுபடியும் பார்ப்பதற்கான கையெழுத்தை இறைவன் என் கையிலிருந்து வாங்குகிறான்.